Stepstone presenting Vira, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு at காட்டுப்பாக்கம் போரூர். சரி, ஒரு ஆறுதலுக்காக தான் கேட்குறேன். 2024 கஷ்டப்பட்ட இந்த ராசிகள் 2025 நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ராசிகள் இருக்கா? 2024 அப்படிங்கும்போது நான் வந்து நியூமராலஜி பேஸ் பண்ணி சொல்றேங்க. ஏன்னா ராசிகள் பேஸ் பண்ணி சொன்னா இப்ப எனக்கு சில பிரின்சிபல்ஸ் இருக்கு. நான் வந்து எனக்கு ஓகே கேட்கறாங்க அப்படிங்கிறது மாதிரி பதில் சொல்ற மாதிரி நியூமராலஜி பேஸ் பண்ணி சொல்றேங்க. 2024 அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு சனியின் ஆதிக்கமான 8 கூட்டணி 8ல இருக்கும்போது பாத்தீங்கன்னா கட்டாயமா ஒரு ப்ரெஷர் இருந்துட்டு இருக்கும். இது வந்து நீங்க இந்த ராசிகளுக்கு அப்படின்னு எடுத்துக்கவே வேண்டாம், டோட்டலா 12 ராசிகளுக்கு இது பண ரீதியான ஒரு ப்ரெஷரைஸ்டா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மன ரீதியான ப்ரெஷரைஸ்டா இருக்கலாம், ரைட்டுங்களா? தொழில் எடுத்துக்கலாங்க, தொழில் ரீதியா இருக்கலாம் உங்களுக்கு, ரைட்டுங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப இன்கேஸ் இப்ப ஒரு ஜாதகத்துல நான் வந்து தொழில் பண்ணல, நான் வந்து ஒரு வேலைக்கு தான் போயிட்டு இருக்கேன்னு வைங்களேன், வேலை சம்பந்தப்பட்ட பரு இருக்கலாங்க. படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கலாம். இந்த 2024 வந்து மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே இடுப்பின் கீழ் பகுதி கால் வலிகள் மேக்ஸிமம் அதோட இம்பாக்ட் ஜாஸ்தி இருக்கனால வந்து சனியின் ஆதிக்கம் இடுப்பின் கீழ் பகுதின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கான தொந்தரவுகள், யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கலாம், போத் மேல் அண்ட் ஃபீமேலுக்கு, ரைட்டுங்களா? இதெல்லாம் இந்த 2024. அப்ப 2025 எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா 2025 செவ்வாயோட ஆதிக்கமா வருது, ஓகேங்களா? செவ்வாய் வந்து முயற்சி கடவுள் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும். அப்ப இந்த 2025 எல்லாருமே அவங்களோட கேப்பபிலிட்டியை, நம்மளோட முயற்சிகளை ஜாஸ்தி போடும், ஒரு விஷயத்தை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஜாஸ்தி போடும். இது வந்து இர்ரெஸ்பெக்டிவ் 12 ராசிகளுக்கும் காமனான ஒரு விஷயம், ரைட்டுங்களா? முயற்சிகள் ஜாஸ்தி போடலாம், என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதும். வெப்பம் மிக்கக்கூடிய, அதாவது வெப்பனால் வரக்கூடிய, சூட்டினால் வரக்கூடிய நோய்கள் ஜாஸ்தி ஆகும். எப்போ 2025, ரைட்டுங்களா? எந்த இடத்துலலாம் வந்துட்டு உங்களுக்கு ஹீட் ஜென்ரேஷன் இருக்குதோ அந்த இடத்துல வரக்கூடிய பிரச்சனைகள் வரும். இது நம்ம நெருப்பாலையும் எடுத்துக்கலாம், ரைட்டுங்களா? அக்னியாலையும் எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள். இப்ப இது எல்லாமே உங்களுக்கு 2025 ஒரு பொது பலன்கள். பொதுவா நம்ம வந்து கொஞ்சம் அமைதியா இருக்கக்கூடிய ஆட்களா இருந்தா 2025 அப்படிங்கிற அந்த வருட காலங்கள் கொஞ்சம் கோவப்படுறதுக்கான வாய்ப்புகள். ஏன்னா அந்த ஒரு கோவம் வரதுக்கான வாய்ப்பு. 2025 அப்படிங்கும்போது இன்னும் கொஞ்சம் கோவப்படுவாங்க, இன்னும் கொஞ்சம் அக்ரஷன் ஆவாங்க. ஏன்னா 2025 அப்படிங்கும்போது மார்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் டோட்டலா இருக்குங்க. மார்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா போர்க்கடவுள் நம்ம சொல்லுவோம். எல்லாத்துக்குமே வந்து ஒரு கட்ஸ், ஒரு கேப்பபிள். இப்ப வந்து இப்ப நீ என்ன கேள்வி கேட்கறியா, நான் இப்படி சொல்லுவேங்கிற மாதிரியான ஒரு கோபம், ரைட்டுங்களா? இது எல்லாமே ராசியின் அடிப்படையில் கிடையாது, ரைட்டுங்களா? ஏன்னா அது ஒன்று எடுத்துக்கணும். அப்ப இவங்க வந்து கனிமொழி சந்தோஷ் மேடம் இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டுங்க, இது எல்லாமே எண்களின் அடிப்படையில் வரக்கூடியது. அப்ப என்ன கம்பேரிசன் பேசிஸ் நம்ம பண்ணாலுமே 2024 விட 2025 அப்படிங்கிறது உங்களோட முயற்சிகள் இருந்தால் உங்களுக்கு வெற்றி கட்டாயம் நிச்சயமா கொடுப்பாங்க. 2024 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பல போர்கள், பல உயிரிழப்புகள். 2025 செவ்வாய் போர் கடவுள் தான் வராரு அப்படின்னு சொல்றீங்க. அப்போ இன்னும் நிறைய போர்கள் எதிர்பார்க்கலாம் போலயே. ஏதாவது வந்து போர்கள், போட்டிகள் இங்க ஜாஸ்தியா இருந்தாலுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றிகளும் ஜாஸ்தியா இருக்குங்க. நீங்க இதே 2024 வந்து கம்பேர் பண்ணும்போது, 2 வருஷத்தையும் கம்பேர் பண்ணும்போது 2025 உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பான்ஷன் பெருசுதான் ஆகும், ரைட்டுங்களா? ஆனால் சக்சஸ் ரேட் ஜாஸ்தியா இருக்கும், அந்த இடத்துல வெற்றிகள் ஜாஸ்தி குவிக்கலாம். ஒரு விஷயத்தை இப்ப நம்ம இந்தியா வச்சு நம்ம பார்த்தாலே பாத்தீங்கன்னா, நம்ம வேற ஒரு நாடோட நம்ம அக்ரிமெண்ட் சைன் பண்றோம், புதுசா ஒரு விஷயத்த பண்ணும்போது நம்ம முயற்சிகள் ஜாஸ்தி எடுக்கலாம். அதுல நம்மளுக்கு போட்டிகளும் உங்களுக்கு 2 பேத்துக்கான பிரச்சனைகள் இருந்தாலுமே வெற்றிகள் ஜாஸ்தி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த 2025. அதே போல நீங்க நட்சத்திரங்கள் பத்தியும் நிறைய பேசியிருக்கிறீங்க. ஸோ நட்சத்திர அடிப்படையில் பலன்கள் ஏதாவது சொல்ல முடியுங்களா? நட்சத்திரம் இருக்கிறது 27 நட்சத்திரங்கள், டோட்டலா 12 ராசிகள், 27 நட்சத்திரங்கள். நட்சத்திரத்தின் அடிப்படையில் எப்படின்னா குணாதிசயம் ஒத்து போகுங்க, ஓகேங்களா? ஸ்டார்ஸ் ஏன்னா வந்து நட்சத்திரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சந்திரனால் ஆளப்பட்டது. இது சந்திரன் வந்து நம்ம உடலோட அமைப்புகளை குறிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறதுனால ஆக்டிவிட்டிஸ் நம்மளோட பண்ணக்கூடிய, அதாவது என்னன்னா கேரக்டர் கிடையாது உங்களுக்கு, ஹேபிட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி உங்களுக்கான பழக்கங்கள் ஒரே மாதிரி, பிடித்தல் ஒரே மாதிரி, ஒரு பிரியம் ஒரே மாதிரி இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள். இது எல்லாமே ப்ராபபிலிட்டி ரேஷியோ தாங்க. ஃபார் இப்போ வந்து மேஷம், நம்ம வந்து மேஷ ராசி நேரத்தால அஸ்வினில ஆரம்பிக்கும், ரைட்டுங்களா? அஸ்வினி கேதுவோட நட்சத்திரமா இருக்குங்க. இப்போ இந்த அஸ்வினியில வந்து இருக்கக்கூடிய பொதுவா கேதுவோட நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து கொஞ்சம் சீக்ரெட்டா இருப்பாங்க, ஒரு சீக்ரஸி மெயின்டைன் பண்ணுவாங்க. அவங்களுக்குள்ளார வந்து புதைத்தல் ஜாஸ்தி இருக்கும். சப்ஜெக்ட்ஸ் நிறைய விஷயத்த வந்து ஒரு ஞானத்தை வளர்த்துக்கணும்னு நினைக்கக்கூடியது, ஏன்னா கேதுவோட ஒரு ஸ்டார்ல இருக்கக்கூடிய ஆட்கள். இப்ப இதுவே அதே மேஷம் அஸ்வின்ல இன்னொருத்தவங்க இருக்காங்கன்னா அதே மாதிரி நட்சத்திரம் ஷேர் பண்ணுவாங்களான்னு இல்லை. பட் என்னன்னா என்ன மாதிரியான காமன் ப்ராப்ளம்ஸ் அவங்களுக்குள்ள இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீக்ரெட் மெயின்டைன் பண்றது எந்த விஷயத்திலயும் அந்த விஷயத்துல. இப்ப சில பேர் பாத்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளோட இந்த பில்டப் நம்ம வெளியில காமிச்சுக்கிறோம் இல்லைங்களா, அந்த விஷயத்துல வந்து உள்ளுக்குள்ள எல்லாமே இருக்கும், பட் வெளியில வந்து காமிச்சிக்க மாட்டாங்க, அந்த சீக்ரெட்டை மெயின்டைன் பண்ணுவாங்க.
அதுவே ஒரு வித்தியாசங்கள். ரெண்டுமே சீக்கிரட்டை மெயின்டைன் பண்றதா. நெக்ஸ்ட் இன்னொரு இருக்கக்கூடிய ஒரு அஸ்வினில இருக்கக்கூடிய ஒரு ராசி, மேஷ ராசிக்காரர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தவறுகளை செய்வாங்க, தவறுகளை செஞ்சுட்டு அதுல சீக்ரெட் மெயின்டைன் பண்ணுவாங்க. ரைட்டுங்களா? இதுல நட்சத்திரங்கள் எந்த இடத்துல உட்காந்து எந்த மாதிரியான அவங்களுக்கு ஒரு குவாலிட்டிஸை கொடுக்குதோ அதை பேஸ் பண்ணி, இல்ல காமனா பார்க்கும்போது 2 பேருமே ரகசியக்காரர்கள் தான். ரைட்டுங்களா? ஆனா எந்த ஆஸ்பெக்ட்ல இது ஹர்ட் பண்ணாம மத்தவங்க தொந்தரவு கொடுக்கக்கூடியாத ஒரு இதுல இவங்க கனெக்டிவிட்டியா இருப்பாங்க. அவங்க தப்பு பிரச்சனைகள் பண்ணி அதை அவங்க மூடி வைப்பாங்க. ரெண்டும் காமனான இது விஷயங்களா இருந்தா கூட அவங்களுக்கு எப்படி அமைப்புகளோ அதன்படி அவங்களுக்கு விளைவுகள் கிடைக்கும். நட்சத்திரத்திலே ஒரு டிஃபரன்ஸ் கண்டிப்பா இருக்குங்க.